பிரைஸ் லார்ட். Praise the Lord. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே Amen. நாம் ஜெபிப்போம். எங்களை எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்யும் எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த காலை பொழுதுக்காகவும் நீர் தந்திருக்கிற இந்த வாழ்விற்காகவும் உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சியை உமது இறைத்தூதன் யூடியூப் சேனல் வழியாக பார்க்கிற உமது அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது தெய்வீக பாதத்திலே முழுமையா அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இதையெல்லாம் உமது இரக்கத்தின் பெருக்கத்தால கழுவி எங்களை மன்னித்தருளும் அப்பா. குறிப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளில் மருத்துவ தேவைகளோடு இருப்பவர்கள், உடல்நலக் குறைவால் பலவீனமாக பாதிக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகள் மீது உமது குணமளிக்கும் தெய்வீக கரத்தை இப்போது நீட்டுமாறு மன்றாடுகிறோம். அவர்கள் மீது உமது இரக்கத்தையும் கிருபையையும் நிறைவாக பொழிந்து அவர்களுக்கு தேவையான முழுமையான உடல், உள்ள, ஆன்ம சுகத்தை அளித்தருளும். இன்று நாங்கள் சிந்திக்கப் போகும் இந்த வாசகத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசுவீராக. உமது வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரின் இதயத்தையும் ஆழமாகத் தொட்டட்டும். எங்கள் வாழ்விற்கு தேவையான வெளிச்சத்தையும் ஆறுதலையும் உறுதியான வழிகாட்டுதலையும் வழங்கட்டும். எங்கள் வாழ்க்கை பயணங்களில் நாங்கள் எதிர்கொள்ளும் புயல்களையும் எங்களை அச்சுறுத்தும் பயங்களையும் உம் பாதத்தில் வைக்கிறோம். தாவீதைப் போல நாங்களும் எங்கள் பாவங்களால் உம்மை விட்டு விலகி சென்ற தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை நாங்களே நீதிமான்களாக நினைத்து மற்றவர்களை குற்றப்படுத்தும் எங்கள் குருட்டுத்தனக்கை மன்னியும். தூய உள்ளத்தை எங்களுக்குள் தந்து உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எங்களுக்கு அளித்து, எப்பேற்பட்ட புயலிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வாழ வரம் தாரும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசுவின் பெயரில் முன் வைக்கிறோம் அப்பா. ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 3வது வாரத்தின் சனிக்கிழமை, ஜனவரி 31, 2026க்கான வாசகங்களை நாம ஒன்னா சேர்ந்து சிந்திக்க போறோம். இன்றைய வாசகங்களோட மைய கருத்தை விளக்க ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஒரு முறை ஒரு பெரிய கப்பல் பயங்கரமான புயல்ல சிக்கிக்குச்சு. அதுல பயணம் செஞ்ச எல்லாரும் பயத்துல அலறாங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் எந்த கவலையும் இல்லாம விளையாடிட்டு இருந்தான். இத பார்த்த ஒருத்தர் கேட்டாரு, தம்பி, உனக்கு பயமா இல்லையா? கப்பல் மூழ்க போகுது அப்படின்னு. அதுக்கு அந்த சிறுவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, என் அப்பா தான் இந்த கப்பலின் கேப்டன், அவர் எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு. அருமையான ஸ்டோரி. அந்த சின்ன பையனோட நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற வாசகங்கள் 2 விதமான புயல்களை பத்தி பேசுது. ஒன்னு நமக்குள்ளேயே உருவாகிற பாவத்தோட புயல், இன்னொன்னு நம்ம கட்டுப்பாட்டை மீறி வெளியேர்ந்து தாக்குற பிரச்சனைகளோட புயல். இந்த 2 நிலைமையிலையும் நம்பிக்கை எப்படி ஒரு நங்கூரம் மாதிரி இருக்குங்கிறத தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த முதல் புயல், அதாவது இந்த உள்மன புயல், அரசன் தாவீதோட வாழ்க்கையில இருந்து நமக்கு காட்டப்படுது. சாமுவேல் 2ஆம் நூல்ல இருந்து வர்ற முதல் வாசகம். அது ஒரு பெரிய வீழ்ச்சியை பத்தினது. கடவுளோட இதயத்துக்கு ஏத்தவர்னு சொல்லப்பட்ட தாவீது பத்சேபாவோட பாவம் செஞ்சுட்டு அத மறைக்க அவரோட கணவன் உரியாவையே கொன்னுடுறார். ஆமா, இது ஒரு தனிப்பட்ட பாவம் மட்டும் இல்ல, ஒரு அரசனோட அதிகார துஷ்பிரயோகம். இங்கதான் விஷயம் ரொம்ப சிக்கலாகுது. தன் தப்ப மறைக்க தாவீது இன்னொரு பெரிய தப்ப செய்றார். இந்த நேரத்துல தான் ஆண்டவர் இறைவாக்கினர் நாத்தான அனுப்புறார். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நாத்தான் இதை கையாள்ற விதம். அவர் நேரா போய், அரசே, நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லல. ஏன் அப்படி சொல்லல? ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தா தாவீதோட அகம்பாவம் அதை ஏத்துக்கிட்டு இருக்காதோ? மிக முக்கியமான ஒரு கேள்வி. நாத்தான் ஒரு தேர்ந்த உளவியலாளர் மாதிரி செயல்படுறார். அவர் நேரடியா குற்றம் சாட்டியிருந்தா தாவீதோட பதவி, அதிகாரம், அகந்தை எல்லாம் சேர்ந்து ஒரு தற்காப்பு சுவரை எழுப்பியிருக்கும். அதனால நாத்தான் ஒரு நிகழ்வை சொல்றார். அப்போ நாம நேரடியா அந்த வாசகத்துக்குள்ள போகலாம். சரி, இந்த வாசகத்தை நாம் கொஞ்சம் ஆழமாக அலசலாம். ஆண்டவர் இறைவாக்கினர் நாத்தான தாவீதுல அனுப்புறாரு. இதுவே ஒரு முக்கியமான நிகழ்வு இல்லையா? நிச்சயமா. அதாவது தாவீது அவ்வளோ பெரிய தவறு செஞ்ச பிறகும் கடவுள் அவரை கைவிட்டுறல. ஆமா, அவரை திருத்துறதுக்காக தன் இறைவாக்கினரை அனுப்புறாரு. இங்க நாத்தான் என்ன பண்றாருன்னு பாருங்க. அவர் நேரா போய், தாவீதே, நீ பாவம் பண்ணிட்ட அப்படின்னு கடுமையா சொல்லல. அதுக்கு பதிலா ரொம்ப ஞானமா ஒரு நிகழ்வை சொல்றாரு. மிகச்சரியான கவனிப்பு. ஒருத்தரோட தப்ப நேரா சுட்டி காட்டினீங்கன்னா சில சமயம் அவங்களோட ஆணவம் அதை ஏத்துக்காது. ஆமா, அதனாலதான் நாத்தான் ஒரு நிகழ்வு மூலமா தாவீதோட மனசாட்சியை தட்டி எழுப்ப முயற்சி பண்றாரு. அவர் சொல்ற அந்த நிகழ்வு இதுதான்.
ஒரு நகரத்துல 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பெரும் செல்வந்தர். அவர்கிட்ட எண்ணவே முடியாத அளவுக்கு ஆடு மாடுகள் இருந்துச்சு. இன்னொருத்தர் ஒரு ஏழை. அவர்கிட்ட அவர் காசு கொடுத்து வாங்கின ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை தவிர வேற எதுவுமே இல்ல. அந்த ஏழைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இருந்த உறவை இந்த வாசகம் ரொம்ப அழகா விவரிக்குது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு, அவனது கிண்ணத்திலிருந்து நீர் பருகி, அவனது மடியில் உறங்கி, அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். பாருங்க, அது வெறும் ஒரு விலங்கில்ல, அந்த ஏழையோட குடும்பத்துல ஒரு அங்கமா, ஒரு மகளை போல இருந்திருக்கு. ஆமா, அவரோட முழு உலகமுமே இந்த ஒரு ஆட்டுக்குட்டி தான் சொல்லலாம். உண்மைதான். அந்த பாசப்பிணைப்ப வாசகம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அவரோட ஒரே சொத்து, ஒரே சந்தோஷம் எல்லாமே அந்த ஆட்டுக்குட்டி தான். இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அந்த செல்வந்தரோட வீட்டுக்கு ஒரு வழிப்போக்கர் வராரு. விருந்தினர்களை உபசரிக்கிறது ஒரு கடமை. ஆனா அந்த செல்வந்தர் என்ன பண்றாரு பாருங்க. தன்னிடம் ஆயிரக்கணக்கில் ஆடு மாடுகள் இருக்கு. ஆனா அதுல ஒன்னே எடுக்க அவருக்கு மனசு வரல. அதுக்கு பதிலா அந்த ஏழை கிட்ட இருந்த அவருடைய மகளை போல பாசமா வளர்த்த அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டிய பிடிச்சு வந்த விருந்தாளிக்கு சமைச்சு கொடுக்கறாரு. எவ்வளவு பெரிய அநீதி, எவ்வளவு பெரிய கொடுமை! ஒருத்தரோட உலகத்தையே அழிச்சதுக்கு சமம். இந்த நிகழ்வை கேட்ட உடனே அரசனான தாவீதுக்கு கடுமையான கோபம் வருது. ஆமா, அவர் நீதியை நிலைநாட்ட வேண்டிய அரசன் இல்லையா? அதனால அவரால இந்த அநீதியை பொறுத்துக்கவே முடியல. அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும் அப்படின்னு தீர்ப்பளியறாரு. அதோட அவர் நிறுத்தல. இல்ல, இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்காக 4 மடங்கு திரும்ப தர வேண்டும் அப்படின்னு நாத்தான் கிட்ட சொல்றாரு. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தாவீது தனக்கு தெரியாமலேயே தனக்கு எதிரான தீர்ப்பை அவரே வழங்குறாரு. கரெக்ட். மோசையோட சட்டப்படி திருடினவன் 4 மடங்கு திரும்ப தரணும். அந்த சட்டத்தின்படியே அவர் சரியா தீர்ப்பு சொல்றாரு. அப்போதான் நாத்தான் அந்த அதிர்ச்சியான உண்மையை வெளிப்படுத்துறாரு. ஒரு சின்ன அமைதிக்கு பிறகு தாவீதோட கண்களை நேரா பார்த்து, நீயே அந்த மனிதன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அந்த நொடியில அந்த அறை எப்படி அமைதியா இருந்திருக்கும்னா கற்பனை செஞ்சு பாருங்க. தாவீதோட இதயம் ஒரு கணம் நின்னு போயிருக்கும். நிச்சயமா. இங்க அந்த நிகழ்வுல வர்ற செல்வந்தர் தாவீதையும், ஏழை இத்தியனான ஊரியாவையும், அந்த பாசத்துக்குரிய ஆட்டுக்குட்டி ஊரியாவோட மனைவி பெத்ஷெபாவையும் குறிக்குது. கடவுள் தாவீதுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாரு. பல மனைவியர், செல்வம், அதிகாரம்னு எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவரு தன் படையில உண்மையா வேலை செஞ்ச வீரர் ஊரியாவோட ஒரே மனைவிய அபகரிச்சுக்கிட்டாரு. அதோட ஊரியாவ கொடூரமான முறையில கொலை செஞ்சு அந்த பாவத்தை மறைக்கவும் பார்த்தாரு. இப்போ கடவுள் நாத்தான் வழியா பேசுறாரு. நீ என்னை புறக்கணித்து இத்தியன் ஊரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய். இனியும் உன் வீட்டினின்று வாழ் என்றுமே விலகாது. இது ரொம்ப கடுமையான ஒரு தீர்ப்பு. ஆமா, பாவங்கிறது தனிப்பட்டது மாதிரி தெரிஞ்சாலும் அதோட விளைவுகள் ஒரு தனி நபரோட நிக்காது. அது ஒரு குடும்பத்தையே, ஒரு சந்ததியையே பாதிக்குங்கிறத இந்த இறைவாக்கு தெளிவா காட்டுது. உண்மைதான். தாவீதோட குடும்பத்துல அதுக்கப்புறம் நடந்த சகோதர சண்டைகள், கொலைகள் எல்லாத்துக்கும் இதுதான் ஆரம்ப புள்ளி. கடவுளோட தீர்ப்பு அதோட நிக்கல. தொடர்ந்து சொல்றாரு, உன் வீக்கினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்முன்னே உனக்கு நெருக்கமானவனிடம் உன் மனைவியரை நான் ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்து உறங்குவான் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். தாவீது தம் பாவத்தை மறைவா ராத்திரியோட இருட்டுல செஞ்சாரு. ஆனா கடவுள் சொல்றாரு, நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழச் செய்வேன்னு. இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. நாம மறைவா செய்யற பாவங்களை, யாரும் பார்க்கலன்னு நினைக்கிற தவறுகளை கடவுள் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாரு. ஆமா, அவருக்கு மறைவானதுன்னு எதுவுமே இல்ல. தன் பாவம் இப்படி வெளிப்படையா சுட்டிக்காட்டப்பட்டதும் தாவீதோட பிரதிகரணம், அதாவது ரியாக்ஷன் தான் இங்க ரொம்ப முக்கியம். அவர் ஒரு அரசன். நினைச்சிருந்தா நாத்தான ஜெயில போட்டிருக்கலாம், இல்ல கொன்னு இருக்கலாம். ஆமா, நான் ராஜா, நான் என்ன வேணாலும் செய்வேன்னு ஆணவமா பேசியிருக்கலாம். இல்லனா பெத்ஷெபாவோட தவறும் இதுல இருக்கு அப்படின்னு காரணங்களை சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அப்படி எதுவுமே செய்யல. அதுக்கு பதிலா உடனடியா தன்னை தாழ்த்திக்கிட்டு, நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு தன் குற்றத்தை முழுசா ஒத்துக்கிறாரு. எந்த விதமான மழுப்பதும் இல்ல, சாக்கு போக்கும் இல்ல, முழுமையான உண்மையான மனம் திரும்புதல் அந்த ஒத்த வரியில வெளிப்படுது. இதுதான் தாவீதோட மிகப்பெரிய சிறப்பு. அவர் கடவுளின் இதயத்திற்கு ஏற்றவர்னு சொல்லப்பட இதுவும் ஒரு காரணம். தாவீதோட இந்த உடனடி மனம் திரும்புதலுக்கு
கடவுள்கிட்ட இருந்து உடனடி பதிலும் வருது. ஆமா, நாத்தான் சொல்றாரு, ஆண்டவர் உன் பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். உண்மையான மன வருத்தம் எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் கடவுளோட உடனடி மன்னிப்பு பெற்று தருங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. கடவுளோட இரக்கம் எவ்வளவு பெரியது பாருங்க. ஆனா ஒரு நிபந்தனை. ஆமா, மன்னிப்பு கிடைச்சாலும் பாவத்தோட விளைவுகள் அளிக்கப்படுறதில்ல. நாத்தான் தொடர்ந்து சொல்றாரு, ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறந்த மகன் உறுதியாகவே சாவான். அதாவது தாவீதோட பாவம் கடவுளோட பேரை மத்தவங்க மத்தியில அவமதிப்புக்கு உள்ளாக்கியது. அதனால அதோட விளைவு அவர் சந்திச்சே ஆகணும். நாத்தான் சொன்னபடியே தாவீதுக்கும் பெத்ஷெபாவுக்கும் பிறந்த அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டது. ஆண்டவரே அந்த குழந்தைய தாக்கினதா வாசகம் சொல்லுது. இப்போ தாவீது தன் பாவத்தோட முதல் விளைவை கண்முன்னாடி பாக்குறாரு. அதுவும் ஒரு அப்பாவி குழந்தையோட உயிர் மூலமா அந்த விளைவு வருது. அந்த நேரத்துல தாவீதோட செயல்கள் அவரோட மன வருத்தத்தோட ஆழத்தை காட்டுது. அவர் அந்த குழந்தைக்காக கடவுள்கிட்ட மன்றாடுறாரு. உண்ணா நோண்டலிருந்து அரண்மனை சுகங்களெல்லாம் விட்டுட்டு ராத்திரி முழுக்க தரையில படுத்து கிடக்கிறாரு. ஒரு அரசன் தன் ஆடைகளை கழஞ்சு சாம்பல்ல உட்கார்ற மாதிரி தன்னை முழுமையா தாழ்த்திக்கிறாரு. அரசவையோட பெரியோர்கள்லாம் வந்து அவரை எழுப்ப முயற்சி பண்றாங்க. அரசே, எந்திரிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா அவர் மறுத்துடுறாரு. அவங்களோட சேர்ந்து சாப்பிடவும் இல்ல. அவரோட முழு கவனமும் சிந்தனையும் கடவுளோட இரக்கத்தை நோக்கியே இருக்கு. தன் மன்றாட்டால ஒருவேளை கடவுள் மனம் இறங்கி குழந்தையோட உயிரை காப்பாத்திர மாட்டாரான்னு ஒரு சின்ன நம்பிக்கை அவர்கிட்ட இருக்கு. இந்த நிகழ்வு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. என்னன்னா, கடவுள் நம்ம பாவங்களை மன்னிக்க தயாரா இருக்காரு. உண்மையான மனந்திரும்புதலுக்கு எப்பவுமே மன்னிப்பு உண்டு. ஆனா சில சமயங்கள்ல நம்ம செயல்களோட விளைவுகளை நாம சந்திச்சே ஆகணும். நாம விதைச்சதை நாம தான் அறுவடை செய்யணும். மன்னிப்புங்கிறது விளைவுகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி இல்ல. அதுக்கு பதிலா உடைந்த உறவை கடவுளோட சரி செய்யறதுக்கான ஒரு வழி. தாவீது மன்னிக்கப்பட்டாரு, ஆனா அவர் தன் மகனை இழந்தாரு. இதுதான் பாவத்தோட கொடிய யதார்த்தம். தாவீதோட இந்த நிகழ்வு பாவத்தோட தீவிரத்தையும் உண்மையான மனந்திரும்புதலோட முக்கியத்துவத்தையும் கடவுளோட எல்லையற்ற இரக்கத்தையும் நமக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டுது. ஆமா, நாம தவறு செய்யும்போது தாவீத போல தாமதிக்காம சாகுப்போக்கு சொல்லாம நம்ம பாவத்தை ஏத்துக்கிட்டு கடவுள்கிட்ட திரும்பினா மன்னிப்பு நிச்சயம். அதே நேரம் நம்ம செயல்களுக்கு நாம தான் பொறுப்பேற்கணுங்கிறதையும் இது கத்துக் கொடுக்குது. பாவம் நம்ம சந்தோஷத்தை மட்டும் பறிக்கிறதில்ல, அது நம்மள சுத்தி இருக்கிற அப்பாவி உயிர்களையும் பாதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு வலிமிகுந்த சாட்சியா இருக்கு. கரெக்ட். இந்த குற்ற உணர்ச்சி, துக்கம், மனவேதனை இது எல்லாத்தோட உச்சத்துல இருந்துதான் இன்னையோட பதிலுரை பாடல் திருப்பாடல் 51 பிறக்குது. இது வெறும் மன்னிப்பு கேட்கிற பாடல் இல்ல, இது ஒரு உடைந்த உள்ளத்தோட ஜபம். ஆமா, திருவிவிலியத்திலேயே மனந்திரும்புதலுக்கான மிக சக்தி வாய்ந்த ஜபங்கள்ல இதுவும் ஒண்ணு. கண்டிப்பா. தாவீது அரசர் பத்ஷேபாவிடம் பாவம் செய்து உரியாவை கொலை செய்த பிறகு இறைவாக்கினர் நாத்தான் வந்து அவருடைய பாவத்தை சுட்டிக்காட்டிய போது அவர் உள்ளம் நொறுங்கி கடவுளின் பாதத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து மன்றாடிய ஒரு ஜபம் இது. ஆமா, பாவம் செய்த ஒரு உள்ளத்தோட ஆழமான ஏக்கத்தையும் கடவுள்கிட்ட ஒரு புது தொடக்கத்தை கேட்கறதையும் இந்த வாசகம் ரொம்ப தெளிவா வெளிப்படுத்துது. இதோட பல்லவியே இந்த முழு திருப்பாடலோட சாராம்சத்தையும் நமக்கு அழகா தந்துடுது. ஆமா, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். இந்த மன்றாட்டோட ஆழத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அந்த வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. இதுல அந்த படைத்தருளும்ங்கிற வார்த்தை அது மிக மிக முக்கியம். அவர் என் கரைப்படிந்த உள்ளத்தை கழுவி துடைத்தருளும்னு கேட்கல. இல்ல, என் தவறான இதயத்தை சரி செய்யும் அப்படின்னு மட்டும் கேட்கல, மாறா படைத்தருளும்னு கேட்கிறார். தொடக்க நூல்ல கடவுள் ஒண்ணுமே இல்லாத சூத்திலிருந்து இந்த உலகத்தை படைச்சது மாதிரி. அதே போல பாவத்தால் சிதைந்து போன, பயனற்று போன, ஒண்ணுமில்லாம போன என் உள்ளத்திற்கு பதிலா முற்றிலும் புதிய தூய்மையான ஒரு உள்ளத்தை எனக்குள் உருவாக்குங்கன்னு கேட்கிறார். இது ஒரு பழுதுபார்க்கும் செயல் இல்ல, இது ஒரு புதிய உருவாக்கம். அருமையான விளக்கம். அதாவது பழையத ஒட்டு போட்டு சரி செய்யறதை விட முற்றிலும் புதுசா ஒன்ன கேட்கிறார். இனி நாம முதல் பகுதிக்குள்ள, அதாவது 10 மற்றும் 11 வசனங்களுக்குள்ள போகலாம். வசனம் 10 சொல்லுது, கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதித்தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். இங்க அவர் புதிய உள்ளத்தோடு சேர்த்து 2 விதமான ஆவியையும் கேட்கிறார். இதுல முதலாவது உறுதி தரும் ஆவி. இதோட தேவை என்ன? இதோட தேவை ரொம்ப முக்கியம். நாம பலமுறை பாவ சங்கீர்த்தனம் செஞ்சு மன்னிப்பு வாங்குறோம், ஆனா திரும்பவும் அதே பாவத்துல சுலபமா விழுந்துடுறோம். அதேதான் காரணம், நம்ம கிட்ட உறுதி இல்ல.
நிமிட நேர இன்பங்களுக்காக, உலக ஆசைகளுக்காக நாம எளிதா சறுக்கிடுறோம். தாவீது அந்த பலவீனத்தை உணர்ந்திருக்கார். ஆமா, அதனாலதான் கடவுளே, என் சொந்த பலத்தால இது முடியாது, மீண்டும் மீண்டும் பாவத்துல விழாதபடி உமது வழியில உறுதியா நிக்க வைக்கிற ஒரு தெய்வீக சக்திய, ஒரு ஆவியை எனக்கு தாருன்னு கேக்குறார். ஆம், அந்த உறுதி மிக அவசியம். அடுத்ததா அவர் கேக்குறது புதுப்பிக்கும் ஆவி. பாவம் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையை பழையதாக்கி சோர்வடைய செஞ்சிடுது இல்லையா? ஆமா, கடவுளோட உறவுல ஒருவித மந்த நிலையை உருவாக்கிடுது. வாடிப்போன செடிக்கு தண்ணி ஊத்தும் போது அது எப்படி திரும்ப புத்துயிர் பெறுதோ, அது போல இந்த புதுப்பிக்கும் ஆவிதான் நம்ம ஆன்மீக வாழ்வுக்கு மீண்டும் புத்துயிர் கொடுத்து அதை தழைக்கச் செய்யும். ஜபத்துல ஆர்வத்தையும், வாசகத்துல தாகத்தையும், பிறரன்பு பணிகள்ல ஊக்கத்தையும் அது திரும்ப கொண்டு வரும். தொடர்ந்து 11ஆம் வசனம் இந்த மன்றாட்டோட உச்சத்துக்கு நம்மள கொண்டு போகுது. உமது முன்னிலையில நீ என்னை தள்ளி விடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஒரு பாவிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை எதுன்னா, அது கடவுளோட பிரசன்னத்தை, அவரோட உடனிருப்பை இழக்கிறது தான். தாவீது அரசர் அதை முழுசா உணர்ந்திருக்காரு. அதனாலதான் என்னை தள்ளி விடாதீர்கள்னு கெஞ்சிறார். வேறு எந்த தண்டனையும் நான் ஏத்துக்கிறேன், ஆனா உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு மட்டும் துண்டிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு மன்றாடுறார். இது காயின் கடவுளால் சபிக்கப்பட்டு உமது முன்னிலையிலிருந்து நான் அகன்று செல்ல வேண்டுமே அப்படின்னு புலம்புனதை நமக்கு ஞாபகப்படுத்துது. ஆமா, கடவுளின் பிரசன்னத்தை இழப்பதுதான் உண்மையான நரகம்னு தாவீது உணர்ந்திருக்கார். கடவுளோட தூய ஆவி நம்ம கிட்ட இருக்கும்போதுதான் நம்மால தூய்மையா வாழ முடியும், உறுதியா நிக்க முடியும்னு அவர் முழுமையா உணர்ந்ததாலதான் இந்த மன்றாட்டை வைக்கிறார். அருமை. இப்போ இந்த மன்றாட்டோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். வசனங்கள் 12 மற்றும் 13. இங்க மன்னிப்பை பெற்ற பிறகு என்ன நடக்குது, என்ன நடக்க வேண்டும்னு பாக்குறோம். வசனம் 12 சொல்லுது, உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வ மனம் முவந்து தாங்கியருளும். பாவம், நம்ம கிட்ட இருந்து முதல்ல திருடுறதே அந்த மீட்பின் மகிழ்ச்சியத்தான். ஆமா, நாம் கடவுளோட பிள்ளையா இருக்கோங்கிற அந்த ஆனந்தத்தை, அந்த உரிமைய அது பறிச்சுக்குது. அதுக்கு பதிலா ஒருவித குற்ற உணர்ச்சியும், பயமோ, தகுதியின்மையும் நம்மளை ஆட்கொள்ளுது. தாவீது பாவம் செய்யறதுக்கு முன்னாடி கடவுளோட கொண்டிருந்த அந்த நெருக்கமான உறவால கிடைச்ச மகிழ்ச்சிய இப்போ இழந்திருக்கார். அந்த இழந்த மகிழ்ச்சிய கடவுளை திரும்ப எனக்கு தாருன்னு கேக்குறார். அதோட தன்னார்வ மனம் ஒன்னையும் கேக்குறார். இது ரொம்ப ஆழமான ஒரு கோரிக்கை. தன்னார்வ மனம்னா என்ன? யாரோ ஒருத்தர் கட்டாயப்படுத்தினதாலேயோ தண்டனைக்கு பயந்தோ நான் உம்மை பின்பற்ற விரும்பல. மாறா முழு மனசோட, என் சொந்த விருப்பத்தோட, ஆர்வத்தோட, அன்பினால உந்தப்பட்டு உம்மை பின்பற்ற விரும்புற அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை எனக்கு தாருங்க. அந்த மனம்தான் என்னை எப்போதும் தாங்கி படிக்கும், நான் வழி விலகி போகாம காக்கும்னு கேக்குறார். சட்ட திட்டங்களுக்கு பயந்து கீழ்படுகிறதை விட அன்பினால தூண்டப்பட்டு கீழ்படுகிறது தான் உண்மையான உறவு. அதைத் தொடர்ந்து வர்ற 13ஆம் வசனம் இந்த திருப்பாடலோட மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை. அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உமது வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவார். இது மனமாற்றத்தின் ஒரு சுயநலமற்ற கட்டத்தை காட்டுது இல்லையா? நிச்சயமா. கடவுள்கிட்ட இருந்து மன்னிப்பையும் புதுப்பிக்கப்பட்ட உள்ளத்தையும் மீட்பின் மகிழ்ச்சியும் பெற்ற பிறகு அவர் அமைதியா இருந்துடல. அப்படா நான் தப்பிச்சேன்னு தான் வேலையை பார்க்க போல இல்ல, மாறா தன்னோட அனுபவத்தை, தன்னோட வீழ்ச்சிய, தன்னோட மீட்ப மத்தவங்களுக்கு ஒரு சாட்சியா மாத்துறார். நான் பாவம் செஞ்சேன், நான் ஆழமான படுகுழியில விழுந்தேன், ஆனா கடவுளோட இரக்கம் என்னை விட பெரியதா இருந்துச்சு, அது என்னை தூக்கி நிறுத்துச்சு. நான் அவருடைய மன்னிப்பை அனுபவித்தேன், நீங்களும் அதை அனுபவிக்கலான்னு மத்த பாவிகளுக்கும் வழிகாட்ட விரும்புறார். இதுதான் உண்மையான மனமாற்றம். காயப்பட்ட ஒருத்தரால தான் அதே காயத்தோட இருக்கிறவங்களோட வலிய முழுசா உணர முடியும். சரியான வார்த்தை. அதுபோல பாவத்தோட பிடியிலிருந்து மீட்கப்பட்ட ஒருத்தரால தான் பாவத்துல இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியா இருக்க முடியும். நம்மளோட குணமாதல் மத்தவங்களோட குணமாதலுக்கு ஒரு கருவியா மாறணும். நாம் பெற்ற இரக்கத்தை நமக்குள்ள மட்டும் வச்சுக்காம மத்தவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. மிகவும் சரி. இப்போ இந்த வசனத்தோட இறுதி பகுதிக்கு வருவோம். வசனங்கள் 14 மற்றும் 15. இது ஒரு விடுதலை மற்றும் புகழ்ச்சியின் அர்ப்பணமா அமையுது. அப்பொழுது என் நா உமது நீதியை உரக்கப் பாடும். இரத்தப்பழிங்கிறது தாவீது செஞ்ச பாவத்தோட மிக கடுமையான விளைவுகளை குறிக்குது. அது உரியாவின் மரணத்தினால வந்த குற்ற உணர்ச்சியா இருக்கலாம். ஆமா, அந்த பாவத்தோட நினைவுகள், அதோட விளைவுகள், அந்த குற்ற உணர்ச்சி, இது எல்லாத்துலேருந்து எனக்கு முழுமையான விடுதலையை தாருங்கன்னு கேக்குறாரு. அந்த விடுதலை கிடைக்கும் போது நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன, அதாவது என் வாய் ஓய்வில்லாம உமது நீதியையும் உமது இரக்கத்தையும் உமது மாபெரும் செயல்களையும் உரக்க பாடும்,
எல்லாருக்கும் அறிவிக்கும்னு ஒரு வாக்குறுதி அளிக்கிறார். மன்னிப்பின் அனுபவம் மௌனத்தை உடைச்சு புகழ்ச்சியா மாறுது. ஆமா, அந்த விடுதலை தான் அவரை புகழ்ச்சிக்கு வழிநடத்துது. அதோட தொடர்ச்சியா 15வது வசனம். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை சாற்றிடும். நாம பாவம் செஞ்சு குற்ற உணர்ச்சியில் இருக்கும்போது நம்ம உதடுகள் பூட்டப்பட்டுடும். நம்மால சுதந்திரமா கடவுளை பார்த்து பேச முடியாது, முழு இதயத்தோடு அவரை புகழ முடியாது. ஒருவித தயக்கமும் தகுதியின்மையும் நம்மள தடுக்கும். தாவீது அதைத்தான் இங்க சொல்றார். என் குற்ற உணர்ச்சி என் உதடுகளை பூட்டிடுச்சு. என் தலைவரே, நீர்தான் என் இதழ்களை திறந்தருள வேண்டும். அதாவது அந்த தடையை நீக்கி நான் மீண்டும் உம்மை முழுமையாக சுதந்திரமாக வெட்கமின்றி மகிழ்ச்சியாக புகழ எனக்கு உதவுங்கள் அப்படின்னு கேக்குறார். மனந்திரும்புதலின் இறுதி நுழைங்கிறது கண்ணீரோடும் துக்கத்தோடும் இருக்கிறது மட்டுமல்ல, மீண்டும் கடவுளை முழுமையான மகிழ்ச்சியுடன் புகழ்வதுதான். தூய அகுஸ்தீனார் சொல்றது போல, நமது இதயங்கள் உம்மில் இழைப்பாரும் வரை அவைகள் அமைதியற்றே இருக்கும். அந்த இழைப்பாறுதல் கிடைக்கும்போது இதயம் புகழ்ச்சியால நிறையுது, உதடுகளை அது அறிவிக்குது. மிக அருமையா இந்த வாசகத்தை நாம சிந்திச்சோம். ஆக இந்த திருப்பாடல் பாவத்துல விழுந்த ஒரு ஆன்மாவோட பயணத்தை அழகா படம் பிடிச்சு காட்டுது. முதல்ல பழையதில்ல, முற்றிலும் புதிய தூய்மையான உள்ளத்துக்கான ஏக்கம். ரெண்டாவதா, உலக செல்வங்களை இழக்கிறத விட கடவுளோட பிரசன்னத்தை இழந்துடக்கூடாதுன்ற தவிப்பு. மூன்றாவதா, பாவத்தால் பறிபோன மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் பெறும் ஆவல். நான்காவதா, தன் அனுபவத்தை மத்தவங்களுக்கு சாட்சியா பகிரும் ஒரு புதிய அர்ப்பணம். இறுதியா, குற்ற உணர்ச்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெற்று திறந்த இதழ்களோட முழுமனதோடு கடவுளை புகழும் ஒரு புதிய தொடக்கம். ஆம், இது நமக்கு ஒரு சிறந்த ஜெபமா இருக்கு. நாம மனிதர்கள், நாமும் தவறக்கூடியவர்கள். நாம் பாவம் செய்யும்போது குற்ற உணர்ச்சியிலும் விரக்தியிலும் மூழ்கிடாம தாவீதைப் போல கடவுள்கிட்ட ஓடி வந்து, கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த வாசகம் நமக்கு வழிகாட்டுது. கடவுளோட இரக்கம் நம்ம பாவங்களை விட எப்போதுமே பெரியது. ஆக தாவீதோட உள்மன புயலுக்கு தீர்வு உண்மையான மனமாற்றத்திலையும் கடவுளோட இரக்கத்துல முழுமையா சரணடையலதிலையும் தான் இருக்கு. அருமையா தொகுத்தீங்க. இப்போ நம்மளோட 2வது புயலுக்கு வருவோம். இது வெளியிருந்து தாக்குற புயல். மார்க் நற்செய்தியில இயேசுவும் சீடர்களும் படகுல மறுகரைக்கு போறாங்க. அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 35 முதல் 41 வரை. அன்றொரு நாள் மாலை நேரம், இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை அழைத்துச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. சரி. அப்போது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடாந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவர் படகின் பின்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின்பு அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இந்த நிகழ்வோட தொடக்கமே ரொம்ப ஆழமானது. அன்றொரு நாள் மாலை நேரம். ஆமா, இயேசு நாள் முழுக்க மக்களுக்கு இறையாட்சியை பற்றி போதிச்சுட்டு உடம்பளவிலையும் மனசளவிலையும் ரொம்ப களைச்சு போயிருக்காரு. கரெக்ட். அந்த சூழல்ல தான் அவர் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. ஆமா, சீடர்களை பார்த்து அக்கறைக்கு செல்வோம் அப்படின்னு சொல்றாரு. அது சும்மா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற பயணம் மட்டும் இல்ல, இல்லையா? நிச்சயமா இல்ல. அது ஒரு உருவக பயணம். அவங்க யூதர்கள் வாழ்ந்த பகுதியை விட்டுட்டு புறவினத்தார் வாழற கெருசேனர் பகுதிக்கு போறாங்க. ஆமா, இது இறையாட்சியோட செய்தி யூதர்களுக்கு மட்டும் இல்ல, அது உலக மக்கள் எல்லாருக்குமானதுன்னு இயேசு செயல்ல காட்டுற ஒரு பயணம். அருமை. மக்கள் கூட்டத்தோட அந்த ஆரவாரத்தை விட்டுட்டு அவங்கள ஒரு ஆழமான தனிப்பட்ட அனுபவத்துக்குள்ள இயேசு கூட்டிட்டு போறாரு. ஆமா, அந்த பயணத்துலதான் அந்த பெரும் புயல் உருவாகுது. கலிலேய கடல் அதோட திடீர் புயல்களுக்கு ரொம்ப பேர் போனது. சுத்தி இருக்கிற மலைகள்ல இருந்து குளிர்காத்து திடீர்னு கீழே இறங்கி கடலோட சூடான பரப்போட மோதும்போது இப்படி புயல் வரும். ஓ, அப்படியா? ஆமா. ஆனா இந்த வாசகம் இது ஒரு சாதாரண புயல்னு சொல்லல, பெரும் புயல்னு சொல்லுது. ஆமா, அதை கவனிக்கணும். இதோட தீவிரம் எப்படின்னு பார்த்தா, அந்த படகுல இருந்தவங்க சாதாரண ஆட்கள் இல்ல,
பேதுரு, ஆந்திரேயா, யாக்கோபு, யோவான் மாதிரி ஆட்கள். கரெக்ட், அவங்க எல்லாரும் வாழ்நாள் முழுக்க மீன் பிடிச்சவங்க. ஆமா, கடலோட ஒவ்வொரு குணத்தையும் தெரிஞ்சவங்க. அவங்களே பயந்து சாக போகிறோம்னு அலற அளவுக்கு அந்த புயல் இருந்திருக்கு. அப்போ அது அவங்க அனுபவத்தையும் தாண்டின ஒரு சக்தியா இருந்திருக்கு. நிச்சயமா. அவங்களோட பயம் அவங்க வார்த்தைகள்ல அப்பட்டமா தெரியுது. இயேசுவை எழுப்பி, போதகரே சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு கேக்குறாங்க. ஆமா, அது வெறும் உதவி கேக்குற குரல் இல்ல. அதுல ஒரு ஆதங்கம், கோபம், ஒரு விதமான அவநம்பிக்கை கூட இருக்குது. கரெக்ட். நாங்க இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கோம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம எப்படி தூங்கலாம் அப்படின்னு கடவுளையே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதானே. நிச்சயமா, நம்ம ஜபங்கள்லயும் இந்த குரல் பலமுறை ஒலிக்குது. நோய், கடன், உறவு சிக்கல்னு புயல் அடிக்கும்போது, கடவுளே நான் இவ்ளோ கஷ்டப்படுறேனே, உமக்கு என் மேல அக்கறையே இல்லையா அப்படின்னு நாமளும் கேட்கிறோம். ஆமா ஆமா, சீடர்களோட இந்த கேள்வி நம்மளோட பலவீனத்தோட ஒரு பிரதிபலிப்பு தான். ஆனா சிஸ்டர், ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும். அவங்க பயப்படுறது நியாயம்தானே? படகு கூட தண்ணி வருது, அலைகள் மிரட்டுது, இந்த நேரத்துல பயப்படுறது இயல்பு தானே? நல்ல கேள்வி. அப்புறம் ஏன் இயேசு அவங்கள கண்டிக்கணும்? ஏன் அஞ்சுகிறீர்கள்னு கேக்குறாரு? அதுதான் இங்க ரொம்ப ஆழமான ஒரு புள்ளி. இயேசு அவங்களோட இயல்பான பயத்தை கண்டிக்கல, அவங்க நம்பிக்கையின்மைய கண்டிக்கிறாரு. ஓ, சரி சரி. இங்க 2 புயல் இருக்கு. ஒன்னு கடல்ல அடிச்ச புயல், இன்னொன்னு சீடர்களோட மனசுக்குள்ள அடிச்ச சந்தேகம், பயம்ங்கிற புயல். ஆமா, இதுல 2வது புயல் தான் ரொம்ப ஆபத்தானது. நான் உங்க படகுல இருக்கும்போது என் வல்லமைய நீங்க பார்த்த பிறகும் இந்த அலைகளை பார்த்து ஏன் நம்பிக்கை இழக்கிறீங்க? அதுதான் இயேசுவோட கேள்வியோட அர்த்தம். மிக அருமையான விளக்கம். இங்கதான் அந்த அற்புதமான முரண்பாட்டை நம்ம பாக்குறோம். ஒரு பக்கம் அனுபவமுள்ள மீனவர்கள் புயலை பார்த்து நடுங்குறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு தச்சரான இயேசு படகோட பின்பக்கத்துல தலையான வச்சு அமைதியா தூங்கிட்டு இருக்கார். ஆமா, அந்த தூக்கம் வெறும் உடல் களைப்பால வந்ததில்ல. அது தன்னை கைவிட மாட்டாருங்கிற முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கையோட வெளிப்பாடு. கரெக்ட். புயலோட இரைச்சலுக்கு நடுவுல இயேசுவோட அமைதி ஒரு செய்தியை சொல்லுது. கடவுளோட கரத்துல இருக்கும்போது எந்த புயலும் உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. சீடர்கள் அவரை எழுப்புனதும் அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. இறையாதே, அமைதியாயிரு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அவர் இயற்கையோட சக்திகள் கிட்ட ஒரு எஜமானன் மாதிரி பேசுறாரு. கரெக்ட். படைத்தவருக்கு படைப்பு மேல இருக்கிற அதிகாரத்தை அங்க காட்டுறாரு. திருப்பாடல் 107ல நாம வாசிக்கிறோம், அவர் புயல் காற்றை அமர்த்தினால் கடல் அலைகள் ஓய்ந்தன அப்படின்னு. அங்க கடவுளோட செயலா சொல்லப்பட்டது இங்க இயேசுவோட செயலா மாறுது. அவரோட வார்த்தைக்கு என்ன ஒரு சக்தி! உடனே காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று அப்படின்னு வாசகம் சொல்லுது. ஆமா, அது ஒரு தெய்வீக அமைதி. அந்த அமைதி கடல்ல மட்டும் இல்ல, சீடர்களோட உள்ளத்திலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆனா இந்த நிகழ்வுல கவனிக்கப்படாத ஒரு சின்ன வரி இருக்கு. என்னது அது? வேறு படகுகளும் அவருடன் சென்றன. ஆமா ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. நாம பெரும்பாலும் இயேசுவும் சீடர்களும் இருந்த படகை மட்டும்தான் கவனிக்கிறோம். கரெக்ட். ஆனா வேற படகுகளும் அந்த புயல்ல மாட்டி இருந்துச்சு. இயேசு புயலை அமைதிப்படுத்தினப்போ அந்த அமைதி அவர் இருந்த படகுக்கு மட்டும் கிடைக்கல, சுத்தி இருந்த மத்த படகுகளுக்கும் கிடைச்சிருக்கும். நிச்சயமா. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கையில இயேசுவை நாம அனுமதிக்கும் பொழுது அவர் கொண்டு வர்ற அமைதி நம்மள மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் சென்றடையும். அருமை. நம்ம நம்பிக்கை மத்தவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணா மாறும். ஆமா, இயேசுவோட இந்த அற்புதத்துக்கு அப்புறம் சீடர்களோட மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அது வரைக்கும் புயலை பார்த்து அவங்க கிட்ட இருந்த பயம் இப்போ இயேசுவை பார்த்து ஏற்பட்ட பேரச்சமா மாறுது. ஆமா, இது சாதாரண பயம் இல்ல, கடவுளோட அந்த அளவிட முடியாத வல்லமையை நேர்ல பார்க்கும்போது வர்ற ஒரு பயபக்தி அது. கரெக்ட். அவங்க தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ? அந்த கேள்விதான் இந்த நிகழ்வோட உச்சக்கட்டம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவரை போதகரேன்னு கூப்பிட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு அவர் ஒரு நல்ல போதகர், ஒரு ரபி. ஆனா இப்போ அவர் யாருன்னே தங்களுக்கு தெரியலங்கிறத உணர்றாங்க. ஒரு சாதாரண மனுஷனால இத செய்ய முடியாது. கரெக்ட். இப்போதான் இயேசு யாருங்கிற உண்மையான தேடல் அவங்களுக்குள்ள ஆரம்பிக்குது. ஆமா, இந்த நிகழ்வு இயேசு யாருங்கிறத பத்தின சீடர்களோட புரிதலை அடியோட மாத்துது. ஆமா, அவர் வெறும் மனிதர் இல்ல, இறைவாக்கினர்களை விட மேலானவர், இயற்கையின் மீதே அதிகாரம் கொண்டவர்னு அவங்க முறையா அனுபவபூர்வமா உணர்றாங்க. இவர் யாரோ
அப்படின்ற அவங்க கேள்விக்கு நற்செய்தியோட இறுதியில சிலுவையின் அடியில நிக்கிற நூற்றவர் தலைவர் பதில் சொல்லுவார். உண்மையாகவே இவர் இறைமகன். ஆமா, அந்த பதிலுக்கான விதை இந்த புயல் நிறைஞ்ச ராத்திரியில தான் விதைக்கப்படுது. அப்போ இந்த வாசகத்திலிருந்து நாம இன்னைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய பாடம், முதல்ல இயேசு நம்ம வாழ்க்கையில இருக்கிறதால புயல்களே வராதுன்னு அர்த்தம் இல்ல. சரி. ஆனா எந்த புயல் வந்தாலும் அவர் நம்மள கைவிட மாட்டாருங்கிறது தான் அர்த்தம். ரொம்ப சரி. ரெண்டாவதா, நமக்கு வெளியே இருக்கிற புயலை விட நமக்கு உள்ள இருக்கிற பயம், சந்தேகம்ங்கிற புயல் தான் ரொம்ப ஆபத்தானது. ஆமா. மூணாவதா, வாழ்க்கையோட புயல்கள் நம்மள அழிக்கிறதுக்காக வரல, இயேசு யாருன்னு நமக்கு வெளிப்படுத்துறதுக்காகவே வருது. அருமை. அதுவரை போதகரா தெரிஞ்ச இயேசுவ ஆண்டவரா அடையாளம் கண்டுக்க அந்த புயல் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு. கரெக்ட். நம்ம நம்பிக்கையோட அளவுதான் நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிக்கிற அமைதியோட அளவை தீர்மானிக்குது. ஆக இன்னைக்கு நாம பார்த்த 2 வாசகங்களும் 2 விதமான புயல்களை நம்ம முன்னாடி வைக்குது. தாவீதோட பாவம்ங்கிற உள்மன புயல், சீடர்கள் சந்திச்ச இயற்கையோட சீற்றம்ங்கிற வெளிப்புயல். 2 சூழ்நிலைகள்லயும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கு: மனித சக்தி தோத்து போகுது. அரசனோட அதிகாரம் தாவீதோட பாவத்தை மறைக்க முடியல, மீனவர்களோட அனுபவம் சீடர்களை புயல்ல இருந்து காப்பாத்த முடியல. ஆனா 2 சூழ்நிலைகள்லயும் ஒரு தீர்வு இருக்கு. தாவீது தான் அகந்தைய விட்டு ஆண்டவர்கிட்ட திரும்புறார், தூய உள்ளத்துக்காக மன்றாடுறார். சீடர்கள் அவங்களோட பயத்தோட உச்சத்துல தங்களோட பலவீனத்தை உணர்ந்து ஆண்டவரை எழுப்புறாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் பாவத்தினால, பிரச்சனைகளால, நோய்களால, கவலைகளால புயல்கள் எழும்போது நம்ம படகுல இயேசு இருக்காருங்கிறத நாம மறந்துடக்கூடாது. அவர் தூங்குற மாதிரி தெரியலாம், நம்ம ஜெபங்களுக்கு பதில் வராத மாதிரி இருக்கலாம், ஆனா அவர் நம்ம கூட தான் இருக்காரு. பயம் நம்மள ஆட்கொள்ளும் போது, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்ற இயேசுவின் கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்வோம். அந்த பயத்தை நம்பிக்கையா மாத்த அவர்கிட்ட மன்றாடுவோம். தாவீதை போல, கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என்று கேட்போம். அந்த நம்பிக்கைதான் எந்த புயலிலும் நம்மை தாங்கும் நங்கூரம். நம்ம தந்தை நம்மள பாதுகாப்பாருங்கிற நம்பிக்கையில இயேசு அமைதியா தூங்கினாரு. அந்த இயேசு நம்ம படகுல இருக்கும்போது நாம ஏன் புயல்களை கண்டு பயப்படணும்? ரொம்ப சரியான கேள்வி. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. சீடர்கள் கேட்டாங்க, இவர் யாரோ அப்படின்னு. இயேசு உங்களுக்கு யார்? ஒரு நல்ல மனிதரா? ஒரு போதகரா? இல்ல, உங்க வாழ்வின் புயல்களை அமைதிப்படுத்த வல்லமை கொண்ட ஆண்டவரா? உங்க வாழ்வோட எந்த புயலை அமைதிப்படுத்தும்படி இன்னைக்கு நீங்க இயேசுவை அழைக்க போறீங்க? சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துறீங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும்.
மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கித் திரும்புவர். தூயதோ உள்ளத்தை என்னுள்ளே. கடவுளே படைத்தருளும். கடவுளே எனது மீட்பின் கடவுளே. இரத்த பழியினை நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என்ன உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே. கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே. கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே. கடவுளே படைத்தருளும்.